கரூர் டவுனுக்கு உள்ளே இருக்கிறீங்களா அக்கா? கரூர் டிஸ்ட்ரிக்டிங்க, அவ்வளோதான். வெளியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இல்லை கன்சில் இப்போ எடுக்கிறாங்களா? இப்போ எடுத்துட்டு போகிறாங்களா? இந்த டைம் எடுக்க மாட்டாங்களே. இன்னும் நானே வீட்டில் புட்டு புட்டுன்னு ஒழுங்குன்னு இது மேலே எரிமலை எது மேலே பின்னாடி பாரு, அங்கே பாரு, எடுத்துகிட்டு போகிறாங்களா நடந்து போகிறாங்களான்னு. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா அக்கா இல்லை வேலை பார்க்குறீங்களா? நான் வந்து வேலை பார்க்குறேன். ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னாலும் வேலை பார்த்தா தாங்க சோறு போடுவாங்க. வேலை பார்க்காம அதுவும் இல்லாமல் யார் வேலை பார்க்குறது? ஹவுஸ் ரெண்டுமே சொல்லலாம். ஹவுஸ் ஒய்ஃபு வேலையும் பார்க்குறேன். ஓகேவா? வெளியில் போயிட்டு வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபு. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா உங்களுக்கு? நான் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபு, வீட்லேயும் வேலை பார்க்குறேன். ரெண்டு பக்கமும். இன்னைக்கு இறந்தது யார் அப்படின்னா, நடுத்தர வயது உள்ள பெண்மணி. ஒர்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே அப்படியே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அதனால் பாட்டி பாட்டிங்க வயது உள்ள பெண்மணி தான். ஒரு 50 வயசு இருக்கும் அவங்களதான். என்ன இன்னைக்கு சாப்பாடு? சாப்பாடு என்ன? சேமியா சொன்னேன். சேமியா இருக்குது. அதை போய் இது சும்மா ஜஸ்ட்டு சேமியா வந்து உப்பு போட்டு சுடுதண்ணிக்குள்ள ஒரு கொதிக்க வச்சு அதை எடுத்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அதுக்கு கூட தேங்காய் பால். இங்கே முன்னாடி நின்று பாருங்க சீதா. சாரி, சவுண்ட் ரொம்ப கேட்குதோ? அக்கா என்னக்கா லைவ் வரமாட்டீங்க? நான் வந்துட்டாங்க இருக்கேன். செல்லக்குட்டி வந்துட்டேன் அக்கா. பால்பாண்டி ஏன் நாங்கள் பட்டாசு சவுண்டு? சூரியோ இவ்வளோ நேரம் ஏதோ சொன்னேன். நிலவொளி பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஒரு லேடி இறந்துட்டாங்க. அதாவது இந்த டைம் வந்து எடுக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த டைம் எடுக்கிறாங்க. இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் வழி இல்லாமல் எடுக்கிறாங்க. ஒரு அம்மா இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து டக்குன்னு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்க்குற இடத்துலேயே வந்து இறந்துட்டாங்க. பாவம்.